So welcome to Chandru Study Center. Max 10th Algebra. Exercise 3.9, question number 2. கவனிங்க. Find the sum and product of the roots for each of the following quadratic equations. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம என்னென்ன கேட்குறாங்க, சம்மும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் கேட்குறாங்க. ஸோ 3 + 1/a is equal to 10/a square. இதை நம்ம எதை கூட கம்பேர் பண்ணோம், இந்த ஜென்ரல் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா கூட கம்பேர் பண்ணுவோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் வித்தின் ப்ராக்கெட் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஈக்குவேஷனை இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம கொண்டு வரணும். கவனிங்க, இது இந்த 10/a ஸ்கொயரை இந்த பக்கம் கொண்டு வரேன். 3 + 1/a, இது இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 10/a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. ப்ளஸ் இந்த பக்கம் வந்தால் மைனஸாக மாறிடுது. ஸோ எல்சிஎம் நம்ம எல்லாத்துக்கும் a ஸ்கொயர் எடுக்கிறோம். ஸோ a ஸ்கொயர் இருக்கும்போது இங்கே 1 இருக்கிறத அர்த்தம். அப்போ இந்த 1 கூட a ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணால் தான் கீழே அந்த எல்சிஎம் நமக்கு கிடைக்கும். ஸோ அதே a ஸ்கொயர் மேலே மல்டிப்ளை பண்ணால் அப்போ 3a ஸ்கொயர் இந்த சென்டரில் இருக்கிற ப்ளஸ் புரிஞ்சிச்சா. அதுக்கப்புறம் ஸோ a ஸ்கொயர் இங்கே a இருக்குது இன்ட்டு a, ஒரு a போட்டால் a இன்ட்டு a ஸ்கொயர், அதே ஏவை மேலே மல்டிப்ளை பண்ணால் 1 இன்ட்டு a சென்டரில் இருக்கிற மைனஸ், இதை அழைச்சிட்றேன், புரியுதாக போகிறேன். ஸோ இங்கே a ஸ்கொயர் இருக்கிறதுனால அப்படியே 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த a ஸ்கொயர் கூட போய் மல்டிப்ளை பண்ண ஏன் இங்கே 1 இன்ட்டு a ஸ்கொயர் கீழே இருக்கிற a ஸ்கொயர், அதனால தான் மேலே அந்த 1ஆல் மேலே மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, ஸோ a ஸ்கொயர் 0க்கு அண்ணால் போகும்போது மல்டிப்ளை 0 ஆகிடுறாரு. அப்போ இந்த பக்கம் நிற்கிற 3a ஸ்கொயர் ப்ளஸ் a மைனஸ் 10 இஸ் ஈக்குவல் டு ஒரு இந்த பக்கம் போய் 0 கூட மல்டிப்ளை 0 ஆகிடுறாரு. ஸோ இங்கே நமக்கு கொஸ்டினில் என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ அது வந்து ஸ்கொயரில் வருவாங்க 3 இருக்கிறதுனால டிவைடட் பை 3, இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக 3ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்படி டிவைட் பண்ணும்போது டிவைடட் பை 3 டிவைடட் பை 3 டிவைடட் பை 3ன்னு போடுறோம். இந்த 3 இந்த 3 கேன்சல், மீதி நிற்கிறதே a ஸ்கொயர். இங்கே ப்ளஸ் a/3, இது மைனஸ் 10/3 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதை பாருங்கள், இது கூட எழுதுற பாருங்கள், a ஸ்கொயர் ப்ளஸ் a/3 மைனஸ் 10/3 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை இது இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார்முலா மைனஸ் வருதா, அப்போ இங்கே மைனஸ் வர மாதிரி போடுற பாருங்க. a ஸ்கொயர் ஃபார்முலா மைனஸ் வருதா, மைனஸ் a/3ன்னு போகிறேன். ஏன்னா அப்போ தான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக இதே மாறும். அப்போ மைனஸ் 10/3 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இதையே நம்ம என்ன பண்ணணும், இங்கே ஃபார்முலாவில் என்ன இருக்கு, ப்ளஸ் இருக்கா, ப்ளஸ் இதை ப்ராக்கெட்டில் எழுதிங்க, மைனஸ் 10/3 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ கம்பேர் பண்ணுங்கள், இதை a ஸ்கொயர் அங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, அப்போ இது அப்படியே வந்து போச்சு. அவங்க என்ன கேட்குறாங்க, சம் அண்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். அப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு a ஸ்கொயர் வந்து போச்சு, மைனஸ்க்கு மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் a/3 ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இருக்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்கு, மைனஸ் 10/3 இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் மாற்றுறேன், a ஸ்கொயர் மைனஸ் வித்தின் ப்ராக்கெட் 1/3, இந்த ஏவை வெளில எடுத்துறேன், ப்ளஸ் ஏவை வெளில எடுத்துறேன். ஏன்னா ஏ வந்து இது எக்ஸ் இங்கே வெளில இருக்கிறதுனால இங்கே இருக்கிற ஏவை வெளில எடுத்துறேன். இது வித்தின் ப்ராக்கெட் மைனஸ் 10/3 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணுங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ்னால் நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு வச்சுக்கலாம். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் நம்ம ஆல்ஃபா பீட்டான்னு வச்சுக்கலாம் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ அங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தான் சம் ஆஃப் த ரூட்ஸ். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இதுக்கு இடத்துல நமக்கு என்ன இருக்குது, மைனஸ் 1/3 இருக்குது. ஆல்ஃபா பீட்டான்றது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இருக்குது, நமக்கு என்ன இருக்குது, மைனஸ் 10/3 இருக்குது. இதனால் வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.